இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவுல கோடை காலம் ஸ்டார்ட் ஆகி வெயில் வாட்டி வதச்சிட்டு இருக்கு. ஒரு 10 நிமிஷம் கூட நம்மளால வெளியே போக முடியல. அப்படியே போயிட்டு வந்து கண்ணாடி பார்த்தாலும் நம்மளா இது அப்படின்ற அளவுக்கு வெயில் நம்மள போட்டு வறுத்து எடுத்துட்டு இருக்கு. ஆனா பாலைவனம் மாதிரி இருக்க துபாயில வெள்ளம் வந்திருக்கு. இந்த வெள்ளம் வர்றதுக்கான காரணம் என்னவா சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிளவுட் சீடிங்கால தான் வெள்ளம் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த கிளவுட் சீடிங்னா என்ன, இதனால எப்படி மழை வந்ததுன்றத பத்தி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்ப துபாயில வெள்ளம் வர கிளவுட் சீடிங் தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. கிளவுட் சீடிங்னா என்ன? இயற்கையான முறையில பூமிக்கு மழையை கொண்டு வரது தான் கிளவுட் சீடிங். இந்த கிளவுட் சீடிங் மெத்தட தமிழ்நாட்டிலுமே பயன்படுத்தி இருக்காங்க. 1984ல நம்ம தமிழ்நாடு வறட்சியா இருந்திருக்கு. அதாவது மழை எதுவும் பெய்யாம ரொம்பவே விவசாயம் எல்லாம் பஞ்சத்துல இருந்திருக்கு. அந்த நேரத்துல இந்த கிளவுட் சீடிங் மெத்தட பயன்படுத்தி மழையை வர வச்சிருக்காங்க. அதே போல இந்த கிளவுட் சீடிங் மெத்தட துபாயுமே பயன்படுத்துறாங்க. ஏன்னா துபாய் ஃபுல்லாவே பாலைவனமா தான் இருக்கும். அங்க வெப்பம் ரொம்பவே அதிகமா இருக்கும். மழை பெய்யறதுக்கான வாய்ப்புமே ரொம்பவே குறைவா இருக்கும். அதனால இவங்க 1982ல இருந்தே இந்த கிளவுட் சீடிங் மெத்தட பயன்படுத்திட்டு வராங்க. பொதுவா இயற்கையா மழை எப்படி வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேகத்துல ஒரு அழுத்தம் ஏற்பட்டு அதுதான் மழையா வருது. ஆனா இந்த கிளவுட் சீடிங் மெத்தட்ல என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹெலிகாப்டர் மூலம் சில வேதிப்பொருட்களை எடுத்துட்டு போய் மேகத்துல தெளிச்சு அது மூலமா ஒரு அழுத்தத்தை உண்டாக்கி அதன் பிறகு வர மழை தான் இந்த கிளவுட் சீடிங் மழை. கிளவுட் சீடிங் மெத்தட்ல எந்த மாதிரியான கெமிக்கல்லாம் கலக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோடியம் அயோடைன், பொட்டாசியம் அயோடைட், சோடியம் குளோரைட் மாதிரியான வேதிப்பொருட்களை கலக்குறாங்க. இதனால மேகத்துல ஒரு அழுத்தம் ஏற்பட்டு மழை வருது. இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிளவுட் சீடிங் மெத்தட் பண்ணணும்னா குளிர்ச்சியான மேகங்கள் இருந்தா மட்டும்தான் பண்ண முடியும். கடந்த 16ஆம் தேதி பெய்த மழையால துபாய் வெள்ளக்காடா மாறி இருக்கு. ரோடு, பெரிய பெரிய பில்டிங் அப்படின்னு சொல்லி எங்க பார்த்தாலும் தண்ணி பயங்கரமா வெள்ளம் வந்திருக்கு துபாயில. இப்ப நாடு முழுக்க இத பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 1.5 வருஷமா பெய்யக்கூடிய மழை ஒரே நாள்ல பெஞ்சிருக்கு. இத பத்தி பலரும் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கிளவுட் சீடிங் மெத்தட துபாய் அடிக்கடிக்கு யூஸ் பண்றதுனால, இயற்கைக்கு எதிரா பண்றதுனால இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த நாட்டு வானிலை ஆய்வு மையம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அரேபிய கடல் பகுதியில உருவான புயலோட தாக்கத்தால தான் இவ்ளோ மழை பெஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்னதான் வானிலை ஆய்வு மையம் அப்படி சொல்லியிருந்தாலுமே ஆய்வாளர்கள்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, துபாயில டைட்டானியம் ஆக்சைடு என்ற ஒரு வேதிப்பொருளை மேகத்துல பயன்படுத்துறாங்க. இது எந்த நாடுமே பயன்படுத்தல, இவங்க மட்டும் தான் பயன்படுத்துறாங்க. இது இயற்கைக்கு எதிரான ஒரு விஷயம். அதனாலதான் இந்த அளவுக்கு ஒரு பேரு ஆபத்தை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது மூலியமா நம்ம இப்ப என்ன சொல்ல வரோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம என்னதான் அட்வான்ஸ்டா டெக்னாலஜியா டெவலப் ஆயிட்டு போனாலுமே ஒரு சில விஷயங்களை நேச்சுரலா பண்றதுதான் நல்லது. நமக்கு இந்த மாதிரி எல்லாம் பேராபத்து ஏற்படாம இயற்கையா மழை வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா எல்லாரும் மரங்களை நடுங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க.